இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பெர்னார்ட் ஆஃப் கிளேவாக்ஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனித பெர்னார்ட் என்பவர் திருச்சபையினுடைய வரலாற்றில் 11ஆவது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். பிரான்சு தேசத்தில் பிறந்தவர். மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர். கடும் தவ முயற்சிகளால் தன்னுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு ஒப்படைத்து சிஸ்டர்சியன் துறவர சபையில் சேர்ந்து அதில் ஒரு துறவியாகவும் வாழ்ந்தார். அதற்கு பிறகு தன்னுடைய சகோதரர்களையும் தந்தையையும் கூட அந்த ஒரு துறவர சபைக்கு அழைத்து இவர்கள் அனைவருமே நல்ல ஒரு துறவிகளாக கடும் தவத்தில் வாழ்ந்தார்கள் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, திருச்சபையினுடைய வரலாற்றில் மறை வல்லுனர் என்று இவர் அழைக்கப்படுகிறார். இவர் வாழ்ந்த அந்த ஒரு காலகட்டத்தில் சிலுவை போர்கள் நடந்து கொண்டிருந்த ஒரு நேரம். அன்புமிக்கவர்களே, சிலுவை போர் என்றாலே வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கம் என்று பலர் நினைக்கக்கூடும். சிலுவை போருக்கான காரணங்கள் பல இருந்தாலும் அந்த ஒரு காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு காரணமாக கருதப்பட்டது எருசலேம் மற்றும் அந்த பாலஸ்தீன பகுதி. அந்த பகுதியானது கிறிஸ்தவர்கள் கையை விட்டு நழுவி இஸ்லாமியர்களிடத்தில் இருந்த ஒரு காரணத்தினால் இயேசு பிறந்த அந்த புண்ணிய பூமி, இயேசு வாழ்ந்த அந்த ஒரு இடம், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இடம் நமக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான புனிதமான ஒரு தலமாக கருதப்பட்டதால் அதை திரும்ப பெரும்பொருட்டு தான் இவ்வளவு பெரிய ஒரு போர் நடந்ததாக வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அல்லது எருசலேமுக்கு புனித யாத்திரை சென்ற பல கிறிஸ்தவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டு அவர்களுடைய உடைமைகளும் உயிரும் சூறையாடப்பட்ட ஒரு நேரத்தில் தான் சிலுவை போர்கள் தொடங்கின என்றும் வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அந்த ஒரு காலகட்டத்தில் தான் கிறிஸ்தவ பயணிகளை பாதுகாக்கும் பொருட்டு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து மரித்து உயிர்த்த அந்த புண்ணிய பூமியை பாதுகாக்கும் பொருட்டு தான் சில துறவர சபைகள் கூட ஏற்படுத்தப்பட்டன என்றும் இந்த புனித பெர்னார்ட் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, வாழ்நாள் முழுவதும் அவர் வாழ்ந்த அந்த பகுதியில் இருந்த இந்த ஆல்பிஜேனிச கொள்கை என்று சொல்வார்கள். கடவுளை இரண்டாக பிரித்து பழைய ஏற்பாட்டு கடவுள், புதிய ஏற்பாட்டு கடவுள். பழைய ஏற்பாட்டு கடவுள் தீய கடவுள், புதிய ஏற்பாட்டு கடவுள் நல்ல கடவுள். அல்லது மனித முயற்சிகளால் மட்டுமே நம்ம விண்ணகத்தை அடைந்து விடலாம், இறை அருள் நமக்கு தேவையில்லை என்று தவறாக மக்களை குழப்பி தவறான பாதைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இறை வார்த்தையை மக்களுக்கு எடுத்து கூறி மக்களை கத்தோலிக்க கிறிஸ்தவ நெறியில் உறுதிப்படுத்தி அன்னை மரியாளுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அவர்களுக்கு எடுத்து சொல்லி அன்னை மரியாளுடைய வழித்துணையால் இயேசுவிடம் எல்லோரும் சென்று சேர்ந்திட பெரும் முயற்சி எடுத்தவர் தான் இந்த புனித பெர்னார்ட் என்பவர். இவர் தன்னுடைய வாழ்க்கையில் இறை வார்த்தை பணியாலும் எழுத்து பணியாலும் இறைவனுக்கு உகந்த ஒரு சாட்சியாக வாழ்ந்தார் என்பதோடு நாம் எல்லோரையுமே இயேசுவை அன்பு செய்கிற அன்னை மரியாளை நம்முடைய வழித்தனையாக கொண்டு மீட்பை பெற இந்த புனித பெர்னார்டு அவர்களுடைய பரிந்துரையால் இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது ஒரு ஆழமான கருத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதாவது, ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது, ஆனால் செல்வந்தர்களும் பணக்காரர்களும் விண்ணரசில் புகுவது அல்லது விண்ணரசுக்குள் செல்லுவது மிக கடினம் என்கிற அந்த முதல் செய்தியைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். இதை கேட்ட உடனே உண்மையாகவே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு உழைத்து முன்னேறி இன்றைக்கு செல்வந்தர்களாக அல்லது ஓரளவு பணக்காரர்களாக இருப்பவர்களுக்கு தூக்கி வாரி போடும். என்ன ஃபாதர் பொசுக்குன்னு சொல்லிவிட்டீங்க, நாங்கள்லாம் விண்ணரசுக்கு போக முடியாதா, நாங்கள் என்ன தப்பு பண்ணணும், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கோம் ஃபாதர், உண்மையாகவே உழைத்திருக்கிறேன், இந்த ஒரு நிலைக்கு நான் வருவதற்கு கொடுத்த விலை அதிகம் அப்படி என்று உண்மையாகவே கடினப்பட்டு உழைத்து இன்றைக்கு கொஞ்சம் பணக்காரர்களாக இருப்பவர்களுக்கு இறைவன் தருகிற இரண்டாவது செய்தி, இதற்காக நீங்கள் அஞ்ச வேண்டாம், காரணம் கடவுளால் முடியாதது ஒன்றும் இல்லை. என்ன ஃபாதர் சொல்ல வரீங்க, பணக்காரர்களும் செல்வந்தர்களும் விண்ணரசுக்குள்ளே புக முடியாதுங்கிறீங்க, அதே நேரத்தில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதையும் நீங்கள் சொல்கிறீங்க, என்ன தான் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்ட்டு ஒரு சில பேர் கேட்கலாம். அன்புமிக்கவர்களே, இறைவன் நமக்கு சொல்லித் தருகிற இரண்டு அழகான செய்திகளை உங்களுக்கு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, இந்த உலகத்தில் செல்வம் அல்லது ஐஸ்வர்யம்
அல்லது நம்முடைய உறவுகள் எல்லாமே இருந்தாலே கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். காரணம், இறைவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், அதற்காக நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் முதல் வாசகத்தில் இன்றைக்கு எசேக்கியேல் புத்தகத்தில் நம்ம வாசிப்பது போல தீர் நாட்டினுடைய அரசன் என்ன நினைக்கிறான், தன்னுடைய அறிவாலும் ஞானத்தாலும் செல்வத்தை சேர்க்கிறான். அது ஆசீர்வாதம். ஆனால் இறைவன் அறிவாலும் ஞானத்தாலும் செல்வத்தை கொடுக்கிறார், அதோடு மனிதன் ஒன்றை எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கொடுக்கிறான். அதுக்கு பேர் தான் ஆணவம், செருக்கு. இந்த இடத்துல தான் பாவம் வருகிறது. இந்த இடத்துல தான் செல்வந்தர்கள் விண்ணகம் செல்ல முடியாத ஒரு தடை வருகிறது. அறிவாலும் ஞானத்தாலும் நீங்கள் செல்வத்தை ஈட்டியிருந்தால் அது கடவுளுடைய ஆசீர்வாதம். ஆனால் மனித பலவீனத்தால், மனித சுயநலத்தால், அதோடு செருக்கையும் ஆணவத்தையும் நம்ம சேர்த்து கொள்கிற பொழுது தான் அது நம்முடைய விண்ணக வாழ்விற்கு தடையாக இருக்கிறது. நான் சேர்த்த செல்வத்தின் மூலமாக நான் கடவுளுக்கு இணையானவன், என்னால் எதையும் செய்ய முடியும், என்னால் இந்த பணத்தையும் இந்த செல்வத்தையும் வைத்து மீட்பை பெற முடியும் என்று எவன் ஒருவன் எண்ணுகிறானோ அவனுக்குத்தான் முதல் வாசகத்தில் தீர் அரசனுக்கு கொடுத்த அதே எச்சரிக்கையை இறைவனுக்கு தருகிறார். ஞானத்தாலும் அறிவாலும் செல்வத்தை சேர்த்த நீ செருக்கை சேர்த்ததால் அழிவுருவாய். அப்படி என்று இறைவன் நமக்கு கொடுக்கிற முதல் செய்தி, கடவுளை மையப்படுத்திய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். செல்வத்தையும் பணத்தையும் கடவுளுக்கு இணையாக வைத்திருக்க கூடாது. எல்லா சூழல்களிலும் இறைவன் நமக்கு வளத்தை கொடுத்திருந்தால் நன்றி இறைவா என்று மகிழ்ச்சியோடு சொல்லி அந்த செல்வத்தை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் முடிந்த அளவில் சின்ன சின்ன உதவிகளை செய்து இந்த செல்வத்தை வெறுத்து எளிமையான வாழ்க்கையை வாழத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, வரலாற்றில் பர்னி மேட் ஆஃப் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஃபைனான்சியர் ஒருத்தர் இருந்தார். கோடிக்கணக்கில் சொத்தை சேர்த்து உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பணக்காரர்களில் அல்லது உலகத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இன்ஃப்ளூயன்சராக அவரை பார்த்தார்கள். கடைசியில் 20 வருடம் கழித்து அவருடைய சொத்து மற்றும் அவருடைய கணக்குகளை சரிபார்க்கிற பொழுது ஃபுல்லாக பிராடுத்தனம். அதனால் அவரை கைது செய்து வரலாற்றிலே ஒருத்தருக்கு 150 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தார்கள். காரணம், அவர் சேர்த்து வைத்தது எல்லாமே ஃப்ராடுத்தனமான, பொய்யான, தவறான சம்பாதித்த சொத்துக்கள் என்று. இவரை நம்பி அந்த ஃபைனான்சியல் நிறுவனத்தில் பணத்தை போட்ட பலர் நடுத்தெருவுக்கு வந்தார்கள், பலர் தற்கொலை செய்து கொண்டார்கள். அதன் காரணமாகத்தான் அவருக்கு 150 ஆண்டுகள் சிறைவாசத்தை கொடுத்தார்கள். ஆனால் கடைசியில் 2021 கொரோனாவுக்கு பிறகு அவர் மரணம் அடைந்து விட்டார் என்றும் நம்ம வாசிக்கிறோம். அதற்கு பிறகு இந்தியாவில் ஒரு எக்ஸாம்பிள், அதாவது விஜய் மல்லையா, இந்த பேர் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், கிங்ஃபிஷருடைய ஓனர் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்தார். தன்னுடைய வாழ்க்கையை உல்லாசமாக இருந்த அவர் இன்றைக்கு இந்தியாவை விட்டே ஓடிவிட்டார். கடன் தொல்லை தாங்க முடியாமல் இங்கிலாந்தில் எங்கேயோ இருக்கிறார். எப்படி இருக்கிறார் என்று யாருக்குமே தெரியவில்லை. அன்புமிக்கவர்களே, இந்த 2 பேருடைய உதாரணம் நமக்கான ஒரு பாடம். பணம் நமக்கு மீட்பை கொடுக்கும் என்கிற எண்ணத்தை அகற்றி இறைவன் மட்டுமே நமக்கு மீட்பை கொடுக்க வல்லவர், அவரால் முடியாதது எதுவும் இல்லை என்று இறைவனுக்கு முதன்மையான இடத்தை தருகிற நம்முடைய இதயத்தை தயாரிப்போம். இரண்டாவது ஒரு செய்தியாக திருத்தூதர்கள் கேட்கிறார்கள், அப்படி என்றால் உங்களுக்காக நாங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு வந்திருக்கிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படி என்று கேட்கிற நேரத்தில் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எனக்காக உறவுகளையும் சொந்தங்களையும் நிலபுலன்களையும் செல்வத்தையும் விட்டுவிட்டு வருபவர்கள் 100 மடங்காக திரும்ப பெறுவார்கள், நிலை வாழ்வை அவர்கள் உரிமையாக்கி கொள்வார்கள் என்கிற ஆறுதலான செய்தியைத்தான் இறைவன் இன்றைக்கு இரண்டாவது செய்தியாக தருகிறார். அப்படி என்றால் கடவுளுக்காக நம்ம எடுக்கிற முயற்சிகள், கடவுளுக்காக நாம் செய்கிற சின்ன சின்ன தியாகங்கள், கடவுளுடைய அன்பிற்காக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நம்ம செய்கிற தானம் தர்மங்கள் ஒருபோதும் வீணாக போகாது. மாறாக நிலை வாழ்வை அது 100 மடங்காக நமக்கு பரிசாக தரும் என்கிற ஆறுதல் செய்தியையும் இன்றைக்கு இறைவன் தருகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, கடவுளுக்காக நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும், நம்முடைய சகோதர சகோதரிகளுக்காக நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன உதவியும் நிச்சயமாக பலன் தரும். அது நம்முடைய நிலைவாழ்வாக மட்டுமே இருக்கும் என்கிற ஆறுதல் செய்தியை உணர்ந்தவர்களாய் இந்த மண்ணுலகில் கடவுளை மட்டுமே பற்றி கொண்டு வாழுகிற ஒரு வாழ்வையும், அதே நேரத்தில் கடவுளுக்காக நாம் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் நிலை வாழ்வாக நமக்கு பரிசாக திரும்ப வரும் என்கிற எண்ணத்தோடும் அன்றாட வாழ்வை இறைவனுக்காக வாழ்வோம், நிலை வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும்
உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.